ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் ஏதாச்சும் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா போயிட்டுருக்கு. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீடு தேடி அந்த எனிமரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கணுங்க. ஸோ எப்படி பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறது, 2002 2005க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக எடுக்கிறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஃபார்ம் கிட்ட கொடுத்துருப்பாங்க. முன்கூட்டியே ஃபஸ்ட்டில் ஒரு ஃபார்ம் தான் கொடுத்தாங்க. போக போக 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. 2 ஃபார்மில் ஒரு ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்மை நீங்களே வச்சுக்கலாங்க. ஒருவேளை அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நான் தப்பாக எழுதிட்டேன், என்ன பண்ணுறது, இன்னொரு ஃபார்ம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. அதுக்கு பாருங்கள், தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது கணக்கீட்டு படிவத்தில் பிழை ஏற்பட்டால் திருத்தலாமா அல்லது புதிய படிவத்தை பெற வேண்டுமா அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. புதிய படிவம் வழங்குவதற்கு வழிவகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு புதிய ஒரு எனிமரேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்க மாட்டோம், அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. எனினும் அவர் பெற்ற கணக்கீட்டு படிவத்தில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் தெளிவாக திருத்தம் செய்து வாக்குச்சாவடி நிலையிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு ஒயிட்னர் போட்டு அழிச்சிட்டு அதில் என்ன திருத்தம் இருக்கோ அதை நீங்கள் தெளிவாக எழுதிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்தல் திருத்தல் இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபார்மை வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒயிட்னர் போட்டு ஏதாச்சும் பண்ணியும் நீங்கள் சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவோ அதை நீங்கள் கொடுக்க பாருங்கள். அதுக்கு பதிலாக உங்களுக்கு புதிய ஃபார்ம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் பழைய ஃபார்ம்லேயே அடித்தல் திருத்தம் இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணிவிட்டு கொடுக்க பாருங்கள். அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது அடித்தல் திருத்தங்கள் இருந்தாலும் அந்த எஸ்ஐஆருக்கான படிவங்கள் ஏற்கப்படும் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் படிவத்தில் தவறாக எழுதப்பட்டதை மறக்க ஒயிட்டர் பயன்படுத்தலாம். அடித்தல் திருத்தலுடன் படிவங்களை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் பார்த்தா பயப்பட வேணாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கணக்கீட்டு படிவங்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளரின் புகைப்படத்துடன் பிரத்யேகமாக அச்சரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தா திரும்ப இன்னொரு ஃபார்ம் பிரிண்ட் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 படிவங்கள் வழங்கும் நிலையில் அவை கிழிந்தாலோ காணாமல் போனாலோ புதிய படிவங்கள் பெற இயலாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வாக்குச்சாவடி நிலையிடமிருந்து பெறும் 2 படிவங்களை வாக்காளர் விவரங்கள் குறிப்பிட்டு நிரப்பும் போது தவறாக குறிப்பிட்டால் அதை அடித்துவிட்டு அவற்றுக்கு மேலான சரியான விவரங்கள் எழுதலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தா பயப்பட வேண்டாங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் திருத்திட்டு அடித்தல் திருத்தம் பண்ணி ஒயிட்னரை போட்டு கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக புதிய ஃபார்ம்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள் எனிமரேஷன் ஃபார்ம் எதுவுமே தொலைஞ்சு போயிடுச்சு, ரொம்ப பார்த்தா கிழிஞ்சு எல்லாமே போயிடுச்சுன்றவங்க ஆன்லைன் மூலமாக தான் சப்மிட் பண்ணணும், வேறு வழி இல்லைங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க என்ன பண்ணலான்னு, அதன் காரணமாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.